திடீர்னு ஒரு நாள் வானத்துலேருந்து ஆசிட் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த ஆசிட் படுற எதுவாக இருந்தாலும் உருகிருது. ஏன் காரோட விண்ட்ஷீட் கூட உருக ஆரம்பிக்குது. அது வழியா ஒரு குழந்தை வானத்தை பார்த்துன்னு அது மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க காருங்களெல்லாம் அங்கேயே விட்டுட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மழை நின்றுது. ஒரு ஆள் அவன் ஒய்ஃபையும் அவன் பையனையும் கூப்பிட்டுன்னு மேகத்துலேருந்து தள்ளி போயிட்டுருக்கான். ஆனால் அவங்க பைக் ரிப்பேர் ஆயிடுது. இப்போ மேகம்லாம் அவங்கள நோக்கி வரதை பார்த்ததும் பைக்கை அங்கேயே விட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அவன் ஒய்ஃபால் சுத்தமாக முடியல. இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக எப்படியோ செல் டவரை ரீச் பண்ணிடுறாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த இடம் ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாம் யாரும் இவங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பையன் வேறு டீஹைட்ரேட் ஆயிடுறான். இப்போ அவன் ஒய்ஃபையும் பையனையும் அங்கேருந்து போக சொல்லிட்டு இவன் மட்டும் ஒரு பாட்டில் எடுத்துன்னு தண்ணியை தேட போக ஆரம்பிச்சிடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவன் ஒரு வீடை கண்டுபிடிச்சிட்றான். சரி தண்ணி பிடிக்கலான்னு போகும்போது அந்த வீட்டு ஓனர் கையில் கன்னோட வந்து இவனை ஏன் பண்ணுறாரு. இப்போ அவனை தண்ணிக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ஃபேமிலி பற்றியும் சொல்ல சரின்னு விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போது, நீ கொஞ்சம் நேரம் இந்த பேஸ்மெண்ட்டில் தங்கிட்டு போகணும்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் ஃபேமிலி அங்கே வெளியே தனியாக இருக்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் ஒய்ஃப் அவன் பையனை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் அவங்கள தள்ளி விட்டுட்டு அப்பாவை ஏன் போக விட்டீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்துலேருந்து கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. ஆசிட் மழை வந்துருச்சு போலன்னிட்டு அவங்க பையனை டைட்டாக பிடிச்சின்னு மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுறான். அப்போ எல்லாருமே உடனே ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கீழே இருந்து ஒரு மெட்டல் ஷீட் எடுத்துன்னு அவங்க ஃபேமிலியை நல்லா கவர் பண்ணிக்கிறான். ஆனால் இவன் மேலே அந்த மழை பட்டு இவன் முகம்லாம் உருக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அங்கே ஒரு குகை இருக்கிறத பார்த்துட்டு இவன் உயிரை கையில் பிடிச்சி நம்ம ஃபேமிலியை கூட்டு போய் அங்கே விட்டுட்டு இவன் இறந்துடுறான். இப்போ இவன் ஒய்ஃபும் இவன் பையனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குகையோட சீலிங்லேருந்து ஆசிட் வெளியிறது பார்த்ததும் அந்த பையன் அங்கேருந்து அவங்க தள்ளி விட்டுறாங்க. அடுத்த செகண்டே அந்த சீலிங் உடஞ்சி அவங்களும் அங்கேயே இறந்துடுறாங்க. இப்போ அந்த பையனும் குகையை விட்டு வெளியே போகிறான். அந்த ஆசிட் மணி இப்போதைக்கு நின்றுது. ஆனால் அந்த பையன் எப்படி இந்த உலகத்தில் தனியாக உயிர் வாழ போகிறான்னு தெரியல.